Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 1 Unit 3 Book Back MCQ question discuss பண்ணலாம். First question, the magnetic field at the center O of the following current loop is. Okay, so இப்போ ஒரு loop வந்துட்டு axial lineல போனா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு loop வந்து equatorial lineல போனா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்திருக்கிற diagramல பாத்தீங்கன்னா current வந்துட்டு இங்க இருந்து இதான் loop ஒரு half loop கொடுத்திருக்காங்க. இதுல current Iங்கிற current வந்துட்டு பாஸ் ஆகுது. இந்த டைரக்ஷன்ஸ்ல இருந்து இந்த டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகே, Iங்கிற current. இதோட சென்டர் பாத்தீங்கன்னா 1 வச்சுக்கிறோம். இதோட ரேடியஸ் R. இதோட ரேடியஸ் என்னது R. ஓகே, இதுவே ஒரு ஈக்வட்டோரியல் லூப்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட டயக்ராம் பார்க்கலாம். ஒரு ஃபுல் லூப். இது இங்க R எடுத்துக்கிறோம். இது R. ஓகே, இது P வெக்டர். சரி, P இங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து Z. இது வந்து என்ன பொசிஷன் இருக்கு? 0. இந்த Z வந்து 0வா இருக்கும் ஈக்வட்டோரியல் லைன்ல. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஈக்வட்டோரியல் லைன் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈக்வட்டோரியல் லைன்ல V is equal to mu naught I divided by 2. Mu naught I divided by 2 into R squared. Mu naught I divided by 2 into R squared divided by R squared plus Z squared whole power 3 by 2 whole power 3 by 2 ன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆல்ரெடி இங்க Z வந்து இந்த டயக்ராம்ல ஃபுல் ஈக்வட்டோரியலுக்கு Z வந்து 0ன்னு போட்டதுனால இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? R squared whole power 3 by 2 கிடைக்கும். அப்ப R squared whole power 3 by 2 கிடைக்கும் போது 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுமா? R squared whole power 3 by 2 அப்படிங்கும் போது இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிட்டு R cube கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இங்க R squared இருக்கு. அப்போ R squared divided by R cube. R squared divided by R cube னா இந்த 3யும் 2வும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? Rங்கிற ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னா mu naught I divided by 2R. mu naught I divided by 2R எழுதுறோம். இது வந்து ஒரு full loopக்கான வேல்யூ. But we want to find out the half loop. அப்ப induction of a half-க்கு என்ன எழுதலாம்னா இது எப்படி மாறும்னா mu naught I divided by 4R. mu naught I divided by 4R ன்னு சொல்லி எழுதுறோம். ஓகே, ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன்ஸ்? இப்போ இந்த லூப்ல கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் டு ரைட் போய் இங்க இருந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ உள்நோக்கி கரண்ட் மூவ் ஆகுது. ஸோ அப்ப இது எந்த சிம்பிள்ல இருக்குன்னா இந்த சிம்பிள்ல இருக்கு. பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கு, இந்த சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ ஆன்சர் தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து an electron moves straight inside a charged parallel plate capacitor of uniform charge density sigma. ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல் parallel plate capacitor, ஒரு parallel plate capacitor எடுத்துக்கிறோம். ஓகே, இதுல இருக்கிறதெல்லாம் இங்க என்னது? பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. மேல எல்லாம் பாசிட்டிவ்லயும், இந்த கீழே இந்த பிளேட்ல என்னது? நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இங்க எடுத்துக்கிறோம். ஓகே, the time taken by the electron to cross the parallel plate capacitor when the plates of the capacitor are kept under constant magnetic field of induction B vector. Okay, so இதுல இருக்கிற இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இன் பிட்வீன் ஆஃப் த parallel plate capacitor இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் எப்படி போகுது? ஒரு யூனிஃபார்ம் இண்டக்ஷனா இருக்கு. இந்த போற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப இது என்ன போலா இருக்கும்? இது சவுத் போல், இது நார்த் போல். அப்போ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது இது என்னவா இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுல மூவ் ஆகுற அந்த சார்ஜ் இது எல்லாமே என்னவா இருக்கு? ஒரு பர்பண்டிகுலரா இருக்கு. ஒரு பர்பண்டிகுலரா இருக்கும்போது அங்க கிரியேட் ஆகுற அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா F is equal to EQ minus QVB minus QVB ன்னு சொல்லி பார்க்கிறோம். அது கிரியேட் ஆகுற சார்ஜ். ஸோ இது எதுக்கு? இது வந்து EQ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா QVBக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இது என்ன டைரக்ஷன்ஸ்ல இருக்குன்னு பார்த்தா பிளஸ் கேல இருந்து மைனஸ் கேங்கிற டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. பிளஸ் கேல இருந்து மைனஸ் கே டைரக்ஷன்ஸ்ல இருக்கனால EQ is equal to QB ன்னு பார்க்கிறோம். அந்த Qவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா E is equal to இந்த Qவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எழுதிக்கலாம்
சரி v is equal to velocity v is equal to e divided by b ன்னு சொல்லி பார்க்கிறோம். e divided by b. நமக்கு ஆல்ரெடி நம்ம காஸ் தியரம்ல படிச்சிருப்போம். ங்கிறது என்னன்னா சிக்மா divided by epsilon naught. ஓகே, சிக்மா divided by epsilon naught. ஸோ இப்போ அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்மா divided by epsilon naught b. சிக்மா divided by epsilon naught இந்த b வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு vங்கிற வேல்யூக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, the time taken by the electron. அப்ப டைம் எவ்வளோ ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு நடுவில் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப டைம் டேக்கன்னாவே நம்ம என்ன எடுத்துப்போம், t is equal to distance by velocity. இந்த வெலாசிட்டிக்கு இங்க இருக்கிற நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க vங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LB ஓகே epsilon into LB divided by sigma. LB divided by sigma இதுதான் லாஸ்ட் டைம் டேக்கனுக்கான வேல்யூ ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான். நீங்க கொஸ்டினை ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சீங்கன்னாவே நாங்கள் ஈஸியாவே நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்து தேர்ட் சம். The force experienced by a particle having mass m, charge q, accelerated through the potential difference v when it is kept under perpendicular magnetic field b vector. ஒரு perpendicular b vectorல இது வச்சிருக்கிற அந்த மாஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் m, சார்ஜ் q, அது ஆக்சிலேட்டட் ஆகுது பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு லைன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல இங்க எனக்கு சார்ஜ் எனக்கு மூவ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகுது, இங்க எனக்கு என்னது பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகுது. ஸோ இதில் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா இட் இஸ் கிவன் டு 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட். 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட் இது வந்து யூனிஃபார்ம். இப்போ ஒரு சார்ஜ் எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிராவல் பண்ணும்போது அது மேலே கிரியேட் ஆகுற அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது நம்ம ஆல்ரெடி தியரியில படிச்சிருக்கோம். இப்போ இதில் v இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிற அந்த சார்ஜ் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு கைனடிக் எனர்ஜி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ half mv ஸ்கொயர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்க சார்ஜ் எப்படி எடுத்துக்கிறோம், half mv ஸ்கொயர். ஸோ therefore v is equal to நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா v is equal to the square root of 2vq square root of 2vq divided by m. Okay, can I write like this? இந்த மாதிரி எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ அது மேலே இருக்கிற ஃபோர்ஸ் அதில் இருக்கிற கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோமா. அப்போ F is equal to Q into Qங்கிறது நமக்கு இங்கே இருக்கிற சார்ஜ், Q into பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு என்னது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டர். இது sin 90 டிகிரியில் இருக்கு. ஸோ அப்போ sin 90 டிகிரிங்கிறது எனக்கு நமக்கு என்ன sin 90 டிகிரியில் இருக்கிறதுனால அது 1ன்னு ஆகிடும். அதனால அது போட தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த வெக்டார் எடுத்துட்டோம்னா QVB QVB. ஸோ அப்போ நமக்கு விங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். QVBக்கு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா QB இன்ட்டு QB ரூட் ஆஃப் 2VQ divided by m 2VQ divided by m. ஓகே, ஸோ அப்போ இந்த QB ரெண்டையும் நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the square root of 2V cube B squared divided by m. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. இந்த C ஆன்சர் தான் கரெக்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2Q cube B squared V divided by m. This is the correct answer. Okay, hope you understand. Then next sum. Fourth one. A circular coil of radius 5 centimeter and a circular coil of radius 5 centimeter and 50 turns carries a current of 3 ampere. ஓகே, ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கலாம். அதில் எத்தனை டேர்ன்ஸ் இருக்கு, அதில் இருக்கிற ரேடியஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்துட்டு 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது எத்தனை டேர்ன்ஸ் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த டேர்ன்ஸ் ஒரு 50 டேர்ன்ஸஸ் இருக்கு. எத்தனை டேர்ன்ஸ், 50 டேர்ன்ஸ். அதில் பாஸ் ஆகிற அந்த கரண்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது.
So the magnetic dipole moment of the coil, magnetic dipole moment என்ன அந்த காயில்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு PM ரெண்டுமே என்னது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்ப is equal to M is equal to IA. ஐங்கிறது என்ன இதுல n நம்பர் ஆஃப் கரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். NIA n நம்பர் ஆஃப் கரண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 into 50. ஐங்கிற கரண்ட் 3 ஆம்பியர் போகுதா, அப்ப என்ன எடுத்துக்கலாம் 3 into 50 நமக்கு என்ன கிடைக்கும் 150 ஆன்சர் கிடைக்கும். 3 into 50. ஸோ பையோட வேல்யூ என்னது 150. ஏங்கிறது என்னது ஏரியாவா, அதுல இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் அது. ஸோ இப்போ ஏரியாக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ அந்த வேல்யூ நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 இன்ட்டு பை இன்ட்டு 150 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் 0.05 ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ அப்போ நான் இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.18 ஆம்பியர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் எனக்கு இதில் என் கொஸ்டின் இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் 1.0, 0.5, 0.8 இருக்குது. இது 1.2, இது கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்குது. 1.8க்கும் 1.2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் 1.19 ஆன்சர் ஆகிடும் 2 ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ 1.2 பிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 5th sum. A thin insulated wire forms a plain spiral of N is equal to 100 tight turns carrying a current I is equal to 8 milliampere. The radius of inside and outside turns are A is equal to 50 millimeter and B is equal to 100 millimeter respectively. The magnetic induction at the center of the spiral is. Magnetic induction என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு இன்சுலேட்டட் ஒயர் எடுத்துக்கிறோம். இன்சுலேட்டட் ஒயர் வந்து என்ன இருக்கு, ஃபார்ம்ஸ் ஏ ஸ்பைரல், நம்பர் ஆஃப் ஸ்பைரல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அது எவ்வளோ மில்லிமீட்டர்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 50 millimeter. இன்சைட்ல 50 millimeterம் அவுட் சைட்ல இன்சைட்ல 50 millimeter அண்ட் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா 100 millimeter இருக்கு. அவுட் சைட்ல ஒரு 100 millimeter ஓகே. ஸோ இப்போ பிளைன் ஸ்பைரல்ல நோ ஸ்பேஸ், டைட்டாக ஜாயின் ஆயிருக்கும். பிளைன் ஸ்பைரல்னா என்னது ரொம்ப டைட்டாக அது வந்து டைட்லியாக ஜாயின் ஆயிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ சர்க்குலர் காயிலுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ மியூ என்ன இருக்கும், பி இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன இருக்கு, பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2R ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபார்முலா நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ divided by 2R. சர்க்குலர் காயிலுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் மியூ நாட்டோட வேல்யூ நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா 4 pi இன்ட்டு 10⁻⁻7 இன்ட்டு ஐயோட வேல்யூ 8 milliampere. 8 milliampereங்கிறதுனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறேன், நான் 800 எடுத்துக்கிறேன். 8 milliampereங்கிறதுனால இது நான் என்ன எடுத்துக்கிறேன் 800 இன்ட்டு 10⁻⁻3 போடலாம் இல்லையா. 800 இன்ட்டு 10⁻⁻3 ஓகே டிவைடட் பை 2 இன்ட்டு இது இருக்கிற அந்த ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 50யும் 100ம் கொடுத்துருக்காங்க, 2 millimeter ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா ரெண்டுக்கும் 75 வரும் இல்லையா. ஸோ அப்போ 75 இன்ட்டு 10⁻⁻3 75 இன்ட்டு 10⁻⁻3 போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.7. ஓகே, 6.7 இன்ட்டு 10⁻⁻6 கிடைக்கும். ஸோ அப்போ 6.7ங்கும் போது அதுக்கு ஓரளவுக்கு எதுக்கு 6.7 இன்ட்டு 10⁻⁻3 கிடைக்கும். இது ஓரளவுக்கு எதுக்கு நியரஸ்டா இருக்குன்னு பார்த்தோம்னா 7 மியூட்டிக்கு நியரஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இதில் பிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கான ஃபார்முலா தெரியுது, சர்க்குலர் காயிலுக்கான இது சர்க்குலர் காயிலுக்கு மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த சம்ஸை ஈஸியாகவே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்த உடனே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி மைண்ட்லேயே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை 3 wires of equal lengths are bent in the forms of loops. One of the loop is circle, another is a semicircle, and the third one is a square.
They are placed in a uniform magnetic field and the same electric current is passed through them. Which of the following loop configuration will experience greater torque? Okay, so இப்போ இதுல 3 wires equal length வச்சு நம்ம loop form பண்ண போறோம். First one என்னது circular இருக்கு, second one semi circular ஆவும், third one வந்து என்ன இருக்கு ஸ்கொயர் ஆவும் இருக்குன்னு பார்க்கறோம். ஆனா மூணுக்குமே என்னது சேம் எலக்ட்ரிக் கரண்ட் தான் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறோம். மூணுலயுமே என்னது சேம் எலக்ட்ரிக் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. So we want to find out the torque. அதோட torque என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். So அப்ப first L சர்க்குலர்க்கானது பார்த்தோம்னா அதோட ஏரியா ஃபார்முலா என்னது A is equal to pi r squared இல்லையா? சர்க்குலர் காயினுக்கான ஏரியா ஃபார்முலா என்னது pi r squared னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். pi r squared. So அப்ப இந்த pi r squared நான் எப்படி எழுதலாம்னா 2 pi r is equal to L. இது அப்படியே எழுதலாம் சர்க்குலருக்கு 2 pi r is equal to L. அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதலாம் r is equal to L divided by 2 pi. r is equal to L divided by 2 pi என்று எழுதலாம். Okay. So அப்ப pi L squared divided by 4 pi squared. இது எப்படி எழுதுறோம் pi L squared divided by 4 pi squared divided by 4 pi squared. So அப்ப இந்த pi squared piயும் cancel ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் L squared divided by 4t. சரி 4 pi L squared divided by 4 pi இந்த ஆன்சர். இது எதுக்கு சர்க்கிளுக்கு. இதே மாதிரி செமி சர்க்கிளுக்கு நான் போட்டோம்னா L squared divided by 2 pi கிடைக்கும். ஓகே L squared divided by 2 pi கிடைக்கும். ஏன்னா அங்க pi r is equal pi r squared. செமி சர்க்கிளுக்கானது ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா A is equal to pi r squared divided by 2. ஓகே ஸோ அப்போ அதோட ஃபைனல் ஆன்சர் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா L squared divided by 2 pi கிடைக்கும். L squared divided by 2 pi இது வந்து செமி சர்க்கிளுக்கு. ஓகே அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் படிக்கணும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருங்கும் போது என்ன ஆயிரும் A ஸ்கொயர்டு ஆயிடும். ஸ்கொயருங்கும் போது A ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு A squared divided by 16. A squared divided by 16 போடுவோம். A squared divided by 16 இருக்கும்போது அப்ப A squaredக்கான வேல்யூ என்ன கிடைக்கும் L squared divided by 16. L squared divided by 16. இது வந்து மூணு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ. அப்போ T is equal to tau is equal to I into A vector into B vector. Okay. Tau is equal to ஃபார்முலா டாருக்கான ஃபார்முலா பார்த்திருப்போம்னா I into A vector into B vector. A vector into B vector சொல்லி பார்த்திருப்போம். இதுல Iங்கிறது கரண்ட் நமக்கு தெரியும், Aங்கிறது ஏரியா ஆஃப் லூப், Bங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா IABன்னு எழுதலாமா? ஓகே ஏன்னா IABங்கும்போது Iங்கிறது என்னது ஐயும் பியும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஓகே ஸோ அப்போ ஏரியா தான் நமக்கு கிடைக்கும். வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த A வேல்யூ, ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே அப்போ இந்த ஏரியால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் L squared divided by 4 pi. இது எப்படி இருக்கு இதுவும் லோவா இருக்கு. L squared divided by 4 pi லோ, L squared divided by 2 pi கண்டுபிடிப்போம். This is the highest. L squared by 16ங்கிறது லோ நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த L squared divided by 2 piங்கிறது தான் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன வேல்யூ இதுல ஹையஸ்ட் வேல்யூ. இது எதுக்கு கண்டுபிடிச்சோம் நம்ம இஸ் த செமி சர்க்கிளுக்கு. ஸோ இப்போ இந்த 6th ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். நீங்கள் ஜஸ்ட் மைண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மைண்ட்லேயே இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். ஓகே தென் நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 2 identical coils each with n turns and radius r. ரெண்டு ஐடென்டிக்கல் காயில் எடுத்துக்கிறோம். இந்த சைடு ஒரு இருக்கு, இந்த சைடு ரெண்டு ஐடென்டிக்கல் காயில் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே என்ன டர்ன்ஸ்ல இருக்கு each with n turns, n number of turnsல இருக்கு. ரேடியஸ் என்னது r எடுத்துக்கிறோம். It's a placed coaxial. இது என்னது இதுதான் coaxial சொல்லி பார்க்கிறோம். இதுதான் coaxial at a distance r. அந்த distance என்ன distance எடுத்திருக்கோம் rங்கிற distanceல எடுத்திருக்கோம். If I is the current passing through the loop in the same direction. இங்க வந்து Iங்கிற கரண்ட் ஒரு சேம் டைரக்ஷன்ஸ்ல தான் இங்க என்ன ஆகுது மூவ் ஆகுது. ரெண்டு காயில்லையுமே மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். Then the magnetic field at a point P. இங்க இருக்க மேக்னெட்டிக் பாயிண்ட் என்னது P, which is at exactly at r by 2. ஸோ அப்போ இது ஒரு r by 2ன்னு கன்சிடர் பண்றோம். இது வந்து ஒரு இந்த காயில் ஒரு r by 2.
ஓகே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காயில் ஓகே அந்த டூ காயிலோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம டூ காயிலோட பார்த்தோம் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற the magnetic field from the center of a circular loop of a radius வந்துட்டு r along the axis is given by நமக்கு ஃபார்முலா தெரியும் தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம் என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் b is equal to இங்க எத்தனை காயில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலானா mu naught I r square divided by 2 into r squared plus r squared r r divided by 4 whole squared படிச்சு பார்த்திருப்போம் ஓகே r squared divided by 4 into whole power 3 by 2 படிச்சிருப்போம் ஆனா இங்க நமக்கு ரெண்டு காயில் யூஸ் பண்றாங்கறனால சோ அந்த ஃபார்முலாக்கு மட்டும் நம்ம என்ன ஆட் பண்றோம்னா 2 ஆட் பண்ணிக்கிறோம் 2 into n mu naught q into n mu naught I r squared okay I r squared divided by 2 into r squared 2 into r squared plus r squared by 4 r square whole square இது வந்து whole power 3 by 2 whole power 3 by 2 so இது வந்து ரெண்டு காயிலுக்கு அது குறிக்கும் so அப்ப இந்த 2 இந்த 2 நம்ம வந்து கேன்சல் பண்றோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் n mu naught I r squared divided by r squared plus r squared by 4 whole power 3 by 2 அப்படினு சொல்லி பார்க்கறோம் r squared divided by 2 whole power 3 by 2 சரி இந்த 2 வராது r squared by 4 whole power 3 by 2ங்கறத நம்ம பார்க்கறோம் ஓகே சோ அப்ப நம்ம ஆல்ரெடி ஃபயர் ஷாட்லால சிங்கிள் காயில் பார்த்திருக்கோம் இல்லையா இங்க வந்து ரெண்டு காயிலுக்கு தான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஃபைனல் வேல்யூ பாத்தீங்கன்னா 8n mu naught 8n mu naught I r squared divided by 5r squared whole power 3 by 2 okay so அப்ப 8n mu naught I r squared divided by இந்த 5 க்கு தனித்தனியா எடுத்து எழுதுறோம் 5 power 3 by 2 r squared க்கு 3 by 2 போட்டா squared cancel ஆகி r power 3 வந்துரும் so அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன இதுல நமக்கு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8n mu naught I divided by 5 power 3 by 2 into r so இந்த ஆன்சர் இப்போ எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த b ஓட ஆன்சர் இருக்கும் ஓகே b தான் இல்ல கரெக்ட் ஆன்சர் 8n mu naught I divided by 5 power 3 by 2 into r இது ரொம்ப சிம்பிள் ஈஸியானது தான் இந்த காயிலுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படினா நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா நீங்க வொர்க் அவுட் பண்ணிடலாம் hope you understand then next question a wire of length L carries current I along the y direction and magnetic field is given by B vector is equal to beta divided by root 3 I cap plus j cap plus k cap t into the magnetic of Lorentz force acting on the wire is Lorentz force கான ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வயர் இருக்கு அப்படி அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன இதுலன்னு பாத்தீங்கன்னா B vector is equal to okay என்ன கொடுத்திருக்காங்க B vector is equal to beta divided by root of 3 okay into I vector plus j vector plus k vector கொடுத்திருக்காங்க I vector plus j vector plus k vector னு கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல கரண்ட் வந்து என்ன கரண்ட் பாக்குது I வந்து I க்கு ஈக்குவலா இருக்கு I வந்து சரி Lங்கற கரண்ட் I க்கு பாஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க length L carriesல கரண்ட் Iங்கிறது y directionsல மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்ப I is equal to Iங்கிறதுனால இங்க என்ன இருக்கும் L is equal to Lj அப்படினு சொல்லி பார்க்கறோம் L is equal to Lj ஏன்னா எந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுது இது வந்து y டைரக்ஷன்ஸ்ல தான் நம்ம y டைரக்ஷன்ஸ்ல இங்க என்ன கரண்ட் பார்த்தோம் Iங்கிற கரண்ட் மூவ் ஆகுது ஓகே சோ அப்ப இது என்னது x ஆக்சிஸ் வரும் இது y ஆக்சிஸ் அப்ப இங்க இருக்க அந்த லெந்த் என்னது L ன்னு எடுத்துறோம் ஓகே சோ அப்ப F okay Lorentz force L okay this is L Lorentz force is equal to I into current into length L vector into B vector into B vector னு சொல்லி பார்க்கறோம் அப்ப ILB divided by ILB ஆயிடுமா இது L க்கு பதிலா அப்ப இந்த ILB into இந்த ஃபார்முலா படி நம்ம எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த IJK வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் L க்கு பதிலா L க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ILB divided by root 3 into J vector plus
L க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? இங்க J இருக்கு இல்லையா? அந்த J சப்ஸ்டியூட் பண்ணோம். J வெக்டர் பிளஸ் I வெக்டர் பிளஸ் J வெக்டர் பிளஸ் K வெக்டர். ஓகே. ஸோ அப்போ ஆர்டர் வந்து மாறாம இருக்கும். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ILB டிவைடட் பை √3 கிடைக்கும். ஓகே. இன்ட்டு மைனஸ் K வெக்டர் பிளஸ் I வெக்டர். அப்போ மைனஸ் என்னடும் 1 plus 1 square minus 1 whole square plus 1 whole square மாறிச்சுன்னா 1 plus 1 √2 வந்துரும். அப்போ root of L is equal to இதோட வேல்யூ என்னது root of L is equal to √2 divided by √3 √2 divided by √3 into BIL இதான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இந்த எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த A தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஹோல் ரூட் ஆஃப் 2 divided by √3 BIL இதான் இதோட ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின். A ball magnet of length L and magnetic moment M is bent in the form of an arc as shown in figure. The new magnetic dipole moment will be. ஓகே. இப்போ நமக்கு ஒரு பார் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் பார் மேக்னெட் எப்படி இருக்கும், என்ன பொசிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்கு. அதோட மொமெண்டம் என்ன எடுத்துக்கிறோம்? M எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த பார் மேக்னெட் எனக்கு எப்படி இந்த மாதிரி வளையறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? இந்த பார் மேக்னெட் இந்த மாதிரி வளைய சான்சஸ் இருக்கு. இதுல இருக்கிற இந்த R Lங்கிற லென்த்து R டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ அந்த வளையும் போது இந்த ஆர்க் எனக்கு இங்கே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆகும். இது என்ன இருக்குன்னா 60 டிகிரியில் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு 60 டிகிரி. இது டிஸ்டன்ஸ் R, ரேடியஸ் R, இதுவும் ரேடியஸ் R. அப்போ ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்குவோம்? L டிவைடட் பை R. ஓகே. அப்போ ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். M இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? LQM. இதுதான் ஒரு பார் மேக்னெட் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? ஒரு QM இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னது? ஒரு QM. இது என்ன டிஸ்டன்ஸ்? இதுதான் அதோட லென்த். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? M இஸ் ஈக்குவல் டு LQM எடுத்துக்குவோமா? L இஸ் ஈக்குவல் டு LQM எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அப்போ RQM இஸ் ஈக்குவல் டு சமதள முக்கோணமா இருக்கதான் இது வந்து ஒரு சமதளமா தான் இருக்க முடியும். ஸோ அப்போ RQM இஸ் ஈக்குவல் டு 3L divided by pi. 3L divided by pi into QM. 3M divided by pi into QM. இது எப்படி எழுதலாம்? 3M divided by pi ன்னு எழுதலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இது வந்து ஈஸியாக புரியும். இதில் எது ஆன்சர்? இதில் இந்த B தான் கரெக்டான ஆன்சர். 3M divided by pi. ஓகே. ரொம்ப சிம்பிளான சம் இது. அதுக்கடுத்து 10th சம் பார்க்கலாம். A non-conducting charged ring of charge Q, mass M and radius R is rotated with constant angular speed omega. Find the ratio of its magnetic moment with angular momentum is. Magnetic momentum, angular momentum கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் சார்ஜுங்கிறது ஓகே ஒரு சார்ஜ் ரிங் ஒரு ரிங் ஓகே ஒரு சார்ஜ் ரிங் Qன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த சைடில் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதோட சார்ஜ் வந்து Q, மாஸ் வந்துட்டு M, இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R. ஸோ இப்போ ஆங்குலர் ஸ்பீட் என்னது? ஒமேகான்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ மேக்னெட்டிக் மூமெண்டம்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் ஆங்குலர் மேக்னெட்டிக் மூமெண்டமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ N இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடும்? நம்ம N இஸ் ஈக்குவல் டு IA கரண்ட் இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே. ஸோ அப்போ என்ன கரண்ட்? ஒரு சார்ஜ் டிவைடட் பை எவ்வளோ டைம் டேக்கன் ஆகுது? எவ்வளோ டைம் டேக்கன் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஏரியாவுக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகே. ஏரியாவுக்கு பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இதில் எல்லுங்கிறது லாரன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா L இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம்? I ஒமேகா. இந்த ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்துப்போம். அது ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்துக்கும் போது ஸோ இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கொயர்டு இன்ட்டு 2π பை Q. MR ஸ்கொயர்டு 2π பை Tன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 2πயும் 2π பை Tங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த டைம் பீரியடு 1 டைம் பீரியடுக்கான வேல்யூ தான் இந்த T போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த 2π T இந்த R ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா M by L is equal to Q divided by 2M. Q divided by 2M தான் இதில் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே. இப்போ Q divided by 2M எங்கே இருக்கு? இந்த C தான் இதோட கரெக்ட் ஆன்சர். Q divided by 2M. Then next, the BH curve
for a ferromagnetic material is shown. Ferromagnetic material is full magnetized on ஒரு material தான் ferromagnetic material. It is a good perfect magnetic material. The material is placed inside a long solenoid. Okay, ஒரு solenoidனா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு solenoidனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, உள்ள வெளியே சுத்தி காயில் சுத்தி ஒரு solenoid இப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். Okay, which is contains 1000 turns. எத்தனை turns இதுல சுத்தி இருக்கும்? ஒரு 1000 turns ferromagnetic material சுத்தி இருக்குன்னு பார்க்கிறோம். ஓகே, இது சிம்பிளா சொன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு solenoid. இல்ல 1000 turns 1000 turns வந்து சுத்தி இருக்கிறாங்க. ஓகே, இந்த ferromagnetic சுத்தும்போது இந்த மாதிரி இருக்கும். So the current that should be passed in the solenoid to demagnetize the ferromagnetic completely. இப்போ கரண்ட் பாஸ் ஆகும்போது டீமேக்னடைஸ், ஒரு காந்தமா இருக்கிற ஃபெர்ரோமேக்னெட்டிக்கா இருக்கிறத டீமேக்னடைஸா இருக்கிற காந்தத்தன்மையை இழக்க வைக்கிறது. ஓகே, ஜீரோ ஃபுல் மேக்னெட்டிக்கையும் அது என்ன ஆகுது, ஜீரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன ஜீரோ ஆகும்போது அதில் இருக்கிற மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதில். இப்போ அதுதான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஐடென்டிஃபை அதிகமாகும் போது என்ன ஆக ஆரம்பிக்குது, ஜீரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போதான் அது என்ன ஆகும், டிமேக்னடைஸ் ஆகும். ஓகே, ரிவர்ஸ் மேக்னடைஸ் ஆகி டிமேக்னடைஸ் ஆகிடுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுல இருக்கிற அந்த சிஹெச் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் சார்ஜ் வந்து என்ன கிடைக்கும், 150 ஆம்பியர் பை மீட்டர் பார்க்குறோம். அப்போ 1 மீட்டருக்கு தான் இது. இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து 1 மீட்டர். இது வந்து 1 சென்டிமீட்டருக்கு 1000 டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டருக்கு 1000 டர்ன்ஸ். ஓகே, 1000 டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து 1 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். 1 மீட்டருக்கு 1 லேக். ஒரு இதுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 1 லேக் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் என்னது சேர்த்தா 150, இது சேர்த்தா தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ I is equal to என்னது 150. ஓகே, ஸோ இப்போ 150 நம்ம எப்படி எழுதலாம், 1.5 into 10 to the power of -3 ஆம்பியர். ஓகே, into மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மில்லி இல்லைன்னா இந்த இது ஆம்பியர், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1.50 மில்லி ஆம்பியர். இது 10⁻³ போடலன்னா இது மில்லி ஆம்பியர், 1.50 மில்லி ஆம்பியர். இந்த இப்போ எங்கே இருக்கு, இதுதான் இதோட ஆன்சர், 1.50. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு சம், இது ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இதில் 12th சம் எடுத்து பார்க்கலாம். The two short bar magnet have magnetic moments 1.20 ampere meter square and 1 ampere meter square respectively. They are kept on a horizontal table. Okay, so ரெண்டு மேக்னெட் இருக்கு, இது ரெண்டும் வந்து ஹரிசாண்டலா ஒரு டேபிள்ல வச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேயும் இது வந்து நார்த் போல, இதுவும் வந்து ஒரு நார்த் போல. இன் பிட்வீன் அதுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. They have a common magnetic equator and are separated by a distance 20.0 centimeter. The value of the resultant horizontal magnetic induction at the midpoint O. Okay, so the line joining their centers என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we want to equatorial line பார்க்குறோம். ஓகே, இதில் BHங்கிறத ஒரு டேபிளில் 2 மேக்னெட்டை ஸ்மால் ஷார்ட் மேக்னெட் வச்சுருக்கோம். ஒன்று என்னது 1.201, இன்னொன்று வந்து 1 வச்சுருக்கோம். இது வந்து 1.20 எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற இது வந்து B1 எடுத்துக்கலாம். இது B1, இது B2, இது B1, இது B2, இது வந்து BH வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். பட் ஆனால் ஓவரால் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது 20 சென்டிமீட்டர். ஓவராலாக இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, we want to equate the BH, B1, B2. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸில் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா B is equal to, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா B is equal to BH plus B1 plus B2. BH plus B1 plus B2ன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி we need தியரியிலே இதெல்லாமே வந்து படிச்சிருக்கோம், இதை பற்றி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ 3.6 ஒரு எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எர்த் மேக்னெட்டிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3.6 into 3.6
divided by 3.6 into 10 to the power of minus 5 plus m naught divided by 4 pi இது எதுக்கு bh க்கு போடுறோம் அதுக்கு அப்புறம் m1 divided by r cube plus m naught divided by 4 pi plus m2 divided by r cube okay so அப்ப இந்த வேல்யூ என்னன்னா இது வந்து bh ஓட வேல்யூ இது இந்த m0 இது வந்து எதோட வேல்யூனா b1 ஓட வேல்யூ ஓகே சோ இது ரெண்டும் என்னது இது ரெண்டும் எதுக்கு பார்க்கறோம் அப்படினு சொன்னா b2 ஓட வேல்யூ இப்போ நமக்கு bh வேல்யூ கிடைச்சிருக்கு இங்க bh வேல்யூ கிடைச்சிருக்கு இது வந்து b1 வேல்யூ இது வந்து b2 ஓட வேல்யூ சோ இந்த மூணு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா கடைசி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 256 கிடைக்கும் 2.56 into அப்புறம் -4 வெபர் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்புறம் -2 ஸ்கொயர் இந்த வேல்யூ தான் இதோட கரெக்ட் ஆன்சர் ஓகே hope you understand next sum பார்க்கலாம் 13th sum the vertical component of Earth's magnetic field at a place is equal to the horizontal component what is the value of angle of dip at this place okay so இப்ப பூமியில இருக்கிற vertical horizontal இருக்க என்ன அப்படினு சொல்லி vertical components பூமி வந்து vertical horizontal இருந்தா என்ன அப்படினு பாக்கும்போது இதுக்கு ஒரு டயகிராம் மாதிரி போட்டுக்கலாம் ஓகே சோ இது வந்து இதுக்கு என்ன ஆங்கிள்னா இது தீட்டாங்கற ஆங்கிள் இருக்கு ஓகே இது வந்து இங்க இருந்து இதுக்கு அப்புறம் இங்க இருந்து இது வந்து என்ன எடுத்துக்கிறேன் நானு BH இது BH இது BV ன்னு எடுத்துக்கலாம் ஓகே சோ அப்ப சேமா இருக்கு வெர்டிகல் ஹாரிசான்டல் வந்துட்டு ரெண்டு சைடுமே சேமா இருக்கு பூமியில அப்படினு சொல்லி வெர்டிகல் ரெண்டுமே சேமா இருந்துச்சுனா நம்ம எழுதுவோம் என்ன எழுதுவோம் tan theta is equal to BV divided by BH is equal to 1 அப்ப theta என்ன கிடைக்கும் நமக்கு 45 டிகிரி எந்த டிகிரில இருக்கு 45 டிகிரி ஓகே ரொம்ப ஈஸி சிம்பிளான இருக்குல ரொம்ப சிம்பிளான சம் இது சோ bங்கற ஆன்சர் கிளியரா தெரியுது நமக்கு 45 டிகிரி ரெண்டுமே சேமா இருந்துச்சுனா நமக்கு என்னது 45 டிகிரி தான் இதோட ஆங்கிள் அப்படினு சொல்லி பார்க்கறோம் hope you understand the next 14th sum a flat dielectric disc of radius r carries an excess charge on its surface so the surface charge density என்னது sigma the disc rotates about an axis perpendicular to its plane passing through the center with angular velocity omega find the magnitude of the torque on the disc okay ஒரு torque on the discக்கு என்னது எவ்வளவு magnitude னு கண்டுபிடிக்கணும் if it is placed in a uniform magnetic field whose strength is B which is directed perpendicular to the axis of rotation okay அப்படினு சொல்லி பார்க்கறோம் ஒரு disc எடுத்துக்கறோம் இந்த disc என்னது இங்க rங்கற ரேடியஸ் இந்த discோட ரேடியஸ் என்ன எடுத்துக்கறாங்க rங்கற ரேடியஸ் எடுத்துர்க்காங்க இதுல இதோட சார்ஜ் வந்து என்னது இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன பார்க்கறோம் a ன்னு சொல்லி பார்க்கறோம் இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னது a ன்னு சொல்லி பார்க்கறோம் அதுக்கு அப்புறம் இதல இருக்கிற அந்த சார்ஜ் என்னது ப்ளைன் சார்ஜ்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் okay plane passing through the center அப்படினு சொல்லி பார்க்கறோம் இது எங்க பாஸ் ஆகுது சார்ஜஸ் plane passing through the center இதுல என்ன டார்க் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம்னா இதோட டென்சிட்டி சார்ஜ் டென்சிட்டி சிக்மா ஓகே டார்க் ஃபார்ம் ஆகும்போது அங்க எவ்வளவு சார்ஜ் ப்ளைன் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினு சொல்லி இதல நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தோம்னா சோ the disk radius எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க whole disk charge என்ன சிக்மா a ஓகே a into q அப்படினு சொல்லி பார்க்கறோம் qங்கற சார்ஜ் தான் இதுல ஃபார்ம் ஆகுது அப்ப ஹோல் சார்ஜுக்கு பாக்கும்போது இதோட angular velocity கொடுத்திருக்காங்க ஒமேகான்ட்டு அப்ப all the total charge மொத்த சார்ஜும் ஃபோக்கஸ் ஆகுறது எந்த இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ் இந்த சென்டர் பிளேஸ்ல தான் என்ன சார்ஜ் மொத்த சார்ஜுமே இங்க தான் என்ன ஆகும் அதுல பிளேஸ் ஆகும் isn't it அப்போ tau is equal to என்ன எழுதலாம்னா டார்க்குக்கான ஃபார்முலா என்ன tau is equal to ABL அது எப்படி எழுதலாம் a divided by 2 into b into sigma a divided by t ன்னு சொல்லி பார்க்கறோம் ஓகே சோ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு pi r squared b divided by 2
இது சிக்மா டிவைட் பை 2 போடும் சிக்மா ஏ டிவைட் பை டின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏங்கிறது நமக்கு என்ன ஏரியாவா, அப்போ பை ஆர் ஸ்கொயர் பை 2 எழுதலாமா, பை ஆர் ஸ்கொயர் divided by 2 pi r square divided by 2 b into sigma pi r square divided by 2 pi omega. Okay, இதுல bங்கிற flux density தான் பார்க்குறோம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு bங்கிற flux density தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4 ஒமேகா சிக்மா பை பி ஆர் பவர் 4. ஸோ இப்போ இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர் பவர் 4 இந்த டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1/4 சிக்மா ஒமேகா பை பி ஆர் பவர் 4ங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். Hope you understand. Then next 15th sum பார்க்கலாம். A simple pendulum which with a charged pop is oscillating with time period t and let theta be the angular displacement. If the uniform magnetic field is switched on in a direction perpendicular to the plane of oscillation, then இப்போ ஒரு டைம் பீரியட் வச்சிருக்கோம், ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு, அது வந்து நம்ம ஆசிலேட் பண்றோம். ஸோ ஆசிலேட் ஆகும்போது ஒரு டைம் பீரியட் ஒரு ஃபுல் டைம் பீரியட் பார்க்குறோம். லெஃப்ட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் டைம் பீரியட் பார்க்குறோம். அப்போ ஈச் செகண்டும் அங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, டீட்டாங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பிளைன் பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் பர்பண்டிகுலர் பிளைன் ஆஃப் ஆசிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, ஸோ த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்ம்ல நமக்கு என்ன படிச்சிருப்போம், எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். இது வந்து மேல் நோக்கி நகருது இல்லையா, அந்த பாப் வந்து எப்படி கீழே மேல் நோக்கி போகுது, அப்போ ஃபோர்ஸ் என்னவாகும், 0 ஆயிடும். ஏன்னா அதோட வேகம், ஆங்கிள், டைம் இதெல்லாம் என்னது மாறாது, ஆமாவா. ஸோ இப்போ அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான் இதோட ஆன்சர். போத் டி அண்ட் டீட்டா வில் ரிமைன் த சேம். டீயும் டீட்டாவும் இது எப்படி இருக்கும், ரிமைன் சேமாக இருக்கும். சி தான் இதோட ஆன்சர். ஓகே, hope you understand. உங்களுக்கு இந்த 15 சம்மும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்னொன்னா பொறுமையாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சம்ம ஒரு 2-3 டைம் அந்த கொஸ்டின்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சப்போஸ் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் put into the comment box. Thank you. All the best.